அரசியலமைப்பு பிரிவுகளின் அடித்தளம் என்ற ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து 6 வகைவா இருக்கும். அந்த 6 வகையில பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வந்து இந்த வந்து புக்கில கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 15 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா, மனிதனையும் வந்து வேறுபாடு காட்டாமல் இந்த சமயம், இனம், சாதி, பாலினம் அப்படின்றது வந்து வேறுபாடு காட்டாமல் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு வந்து சொல்லுது, சட்டம் வந்து சொல்லியிருக்கு. பிரிவு 16 பார்த்தீங்கன்னா, பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். அதாவது ஆண், பெண் என வேறுபாடு வந்து பார்க்காம 2 பேருக்கும் வந்து வேலைவாய்ப்பு வந்து சமமாக வந்து வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வந்து சொல்லுது. இது ரொம்ப முக்கியமானது. பிரிவு 25(1)ல் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் பார்த்தீங்கன்னா, நம்ம சமயம் பார்த்தீங்கன்னா, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அந்த மாதிரி வந்து நிறைய சமயம் இருக்குது. அதை வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனும் வந்து ஏற்கவும் வந்து உரிமை இருக்குது, பின்பற்றவும் உரிமை இருக்குது, பரப்பவும் வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வந்து சொல்லியிருக்கு. அடுத்து பிரிவு 26 பார்த்தீங்கன்னா, சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மாதிரி சமயம் இருக்குது. அதனுடைய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கிறதுக்கு வந்து சுதந்திரம் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரிவு 27 பார்த்திங்கன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சமயத்தை வந்து பின்பற்றணும்னா அது வந்து அரசு வந்து இதுக்காக நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சட்டப்பிரிவு வந்து 27. அடுத்து பார்த்திங்கன்னா, பிரிவு 28 வந்து பார்த்திங்கன்னா, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அதாவது இதுக்கு வந்து சில கல்வி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் இருக்குது. இப்போ கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது, முஸ்லீம் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இதில் வந்து நிகழ்ச்சிகளை வந்து ப்ரோக்ராம் ஏதாவது நடந்தால் அதுக்கு வந்து நம்ம போயிட்டு கலந்து கொள்ளாமல் நமக்கு விருப்பம் இருந்தால் போகலாம், வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, பிரிவு 29(2) அப்படின்றது பார்த்திங்கன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனம்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த நிறுவனங்களுக்கு வந்து சில சலுகைகள் வந்து கொடுக்கும். அந்த சலுகைகள்லாம் அதுக்காக வந்து அந்த கல்வி நிறுவனங்களை வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்து சொல்லியிருக்கு. எந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு வந்து 29(2) அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபஸ்ட்டு பிரிவு 15ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. 15, 16 எல்லாமே ரொம்ப முக்கியமானது. படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரப்போகிற 2026 வந்து இப்போ வர 2026 குரூப்